ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே, ஃபைனலாக நியூ இயரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் விஷிங் யூ எ வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். இந்த இயர் வந்து எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய என்னோட ப்ரேயர்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். எல்லார் மாதிரி தான் எங்களுக்கும் நியூ இயர், கிறிஸ்மஸ் எல்லாம் வந்து சர்ச் போய் ஆரம்பிப்போம். பட் என்னென்னா நாங்கள் நைட்டே சர்ச் போயிட்டு வந்துடுவோம். நைட்டு சர்ச் போயிட்டு வந்துட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாம்பிராணி போட்டுட்டு கேக் சிம்பிளாக கட் பண்ணிவிட்டு படுத்துருவோம். அப்புறம் காலையில் எழுந்து மதியம் எங்கேயாச்சும் லஞ்சுக்கு போவோம். பட்டு இந்த நியூ இயர்க்கு வந்து என்னென்னு தெரியல, சடனாக பயங்கர மழை பெஞ்சிச்சு. அதனால் அங்கேயே சர்ச்லேயே கொஞ்சம் டைம், ஏன்னா மழை வந்ததுனால வெயிட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்ததில் லேட் ஆகிடுச்சு. பசங்களும் தூங்கிட்டாங்க. ஸோ மதியம் எதுவும் வெளியில் போகாமல் நைட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க பிளான் பண்ணியிருந்தாங்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு. அங்கே போனால் அங்கே வந்து நம்மளுக்கு எங்கள் 2 பேருக்கும் ஏற்ற மாதிரி ஃபுட் பெருசாக இல்லை. பிகாஸ் அங்கே லசானியா, பாஸ்டா, ஸ்பெகட்டி அப்படி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ஆஸ் யூஷுவல் வீட்டுக்கு வந்து சேம் தோசையை தான் சுட்டு சாப்பிட்டோம். சரி, நியூ இயர் எதுவும் சாப்பிட்லேன்னு நெக்ஸ்ட் டேவாச்சும் எதுவும் சாப்பிட்லான்னு காலையில் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை போட்டு ஒரே பிரியாணி பண்ணிடலாம், ரைத்தா பண்ணி எக் பண்ணி சாப்பிட்றலான்ட்டு. யூஸ்வலாகவே இந்த ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன் அது மாதிரிலாம் வந்ததுன்னா வெளியில் போவோம். அட்லீஸ்ட் ஒரு மீலாச்சும் வெளியில் சாப்பிட்ற மாதிரி வந்துடுது. அதில் வந்து பசங்களுக்கும் லீவ் இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக வெளியில் அது இதுன்னு எதாச்சும் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட்றாங்க. ஸோ இந்த 1 வீக் வந்து நிறைய வெளியில் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. சரி, வீட்டிலையே செஞ்சு சிம்பிளாக சாப்பிட்றலான்னு சொல்லிவிட்டு நான் பிரியாணி ரைஸ் கூட இது போட்டு பண்ணல, பாஸ்மதி ரைஸ் கூட வீட்டில் நம்ம டெய்லி குக் பண்ணுற ரைஸ் போட்டு தான் பிரியாணி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு. பாஸ்மதி ரைஸ்னால் வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். வீட்டு ரைஸுன்றதுனால நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடியே ஊற வச்சுட்டு எல்லாத்தையும் அரிஞ்சு எப்பயும் பிரியாணி தாளிக்கிற மாதிரி தாளித்து பண்ணது தான். சிக்கனும் வந்து காலையிலே வாங்கிட்டு வந்ததுனால நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் சமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு கழுவிட்டு அதில் வந்து உப்பு, மிளகாத்தூள், தயிர், மஞ்சத்தூள் போட்டு நல்லா சோக் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா யூஸ்வலாக பிரியாணியில் வந்து சிக்கன் நம்ம போடும்போது அப்படியே வந்து ஒரு மாதிரி பிளாண்டாக இருக்கும் சிக்கன் மட்டும். இது மாதிரி சோக் பண்ணி வச்சா கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி எனக்கு தோணும். அதனால் யூஸ்வலாகவே வந்து நான் இப்படி தான் மேரினேட் பண்ணி வச்சுடுவேன். அதுக்கப்புறம் தாளிக்கும் போது எடுத்து தாளித்து விட்டுறது. அப்போ கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், பசங்களும் சாப்பிட்றாங்க. இல்லாட்டி வந்து ஒரு மாதிரி பிளாண்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சிக்கனை மட்டும் தள்ளி வச்சுட்டு வெறும் ரைஸ் சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி தான் எங்களோட நியூ இயரும் ஸ்டார்ட் ஆச்சு. நியூ இயர் நெக்ஸ்ட் டேவும் போச்சு. யூஸ்வலாக நியூ இயர்க்கு எல்லாம் ரெசல்யூஷன் எடுப்பாங்க. நான் பெருசாக ரெசல்யூஷன்லாம் எதுவுமே எடுக்கிறதே இல்லை. பிகாஸ் எல்லா இயரும் எவ்ரி இயரும் ஒரு ஹோம் ஒர்க்கருக்கு எப்படி போகுமோ அது மாதிரி தான் எனக்கும் போகும். பசங்க வந்து நெக்ஸ்ட் ஹையர் கிரேட்ஸ் போவாங்க. அவங்க அகாடமிக்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, நெக்ஸ்ட் லெவலில் எப்படி கொண்டு போகிறதுன்னு அவங்க பின்னாடி சுற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். பிகாஸ் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ட்ராவல் ஜாப்ன்றதுனால வந்து நான் தான் வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துப்பேன். அதுவே சுற்றுறதா இருக்கும். இந்த வருஷம் எனக்காக நான் எடுத்த டிசிஷன் வந்து இந்த சேனல் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த வருஷம் வந்து ஒரு ரெசல்யூஷன் இல்லை, என்னோடய எக்ஸ்ட்ரா ஆடட் ஒர்க்காக வந்து இது ஒன்று இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி சேம் தான். இந்த வருஷம் பெரியவங்க வேறு வந்து ஹையர் கிரேட்ஸ் 10th போகிறாங்க. ஸோ அவங்க அகாடமிக்ஸும் மார்க் எப்படி எடுக்கிறாங்கன்றது முக்கியமான கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நான் எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறேன்னா எப்படி பண்ணுறேன்றதை பார்க்கணும். அதுதான் இந்த வருஷத்துக்குரிய டார்கெட். இயர் எண்டில் தான் இதோட ரிசல்ட் என்னன்னு எனக்கு தெரியும். இதை பண்ணுறேனா இல்லாட்டி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எனக்கே ஒரு சேலஞ்ச் தான். ரொம்ப இயர் கழிச்சு காலேஜில் முடிச்சுட்டு இப்போ தான் எனக்குன்னு ஒரு சேலஞ்சாக நான் இதை எடுத்திருக்கேன். பார்ப்போம் எப்படி இது போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோதான். எப்பயும் மாதிரி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கி தக்காளி போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொரியாண்டர், மின்ட் லீவ்ஸ் போட்டுட்டு ஆல்ரெடி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ஆல்ரெடி அதிலே மிளகாத்தூள் போட்டிருக்கிறதுனால இதில் கொஞ்சோண்டு வந்து பிரியாணி மசாலாவும் ரெட் சில்லி பவுடரும் மட்டும்தான் ஆட் பண்ணேன் பிரியாணிக்கு. ஏன்னா பச்சை மிளகாய் நிறையா ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்து கொஞ்சோண்டு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன், பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். 2 டம்ளர் ரைஸ் ஊற வச்சதுனால 4 டம்ளர் அரிசி
தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிட்டு ரைஸை போட்டுட்டு நல்லா ரைஸ் நல்லா டாப்பில் குக் ஆகி வரும்போது தம் போட்டு வச்சுருவேன். 10 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான், பிரியாணி ரெடி ஆகிடும். ஸோ என்னோடய நியூ இயர் இப்படி தான் போச்சு. உங்களோட நியூ இயர் எப்படி போச்சு, நீங்கள் என்ன ரெசல்யூஷன் எடுத்தன்றதை கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய். It's caught in the crossfire.